கொடைக்கானல் மலைச்சாலையில் பழுதாகின்ற அரசு பேருந்து பயணிகள் பேருந்தை தள்ளும் நிலை ஏற்பட்டது. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுலாத்தலமான கொடைக்கானலுக்கு மதுரை, திண்டுக்கல், வத்தலக்குண்டு, பழனி, தேனி, திருச்சி, காரைக்குடி, சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளில் இருந்து அரசு பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்றன. மதுரை கிளையில் இருந்து 5 அரசு பேருந்துகள் கொடைக்கானலுக்கு இயக்கப்படுகின்றன. இதில் 2 பேருந்துகள் கடந்த 2 மாதங்களாக இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கொடைக்கானல் சுற்றுலா வந்து செல்லும் பயணிகள் பேருந்து கிடைக்காமல் மிக சிரமப்பட்டு வருகின்றனர். மீதமுள்ள 3 பேருந்துகளில் சரியான பராமரிப்பு இன்றி இயக்கப்படுவதால் தினந்தோறும் கொடைக்கானல் மலைச்சாலையில் பழுதாகி நின்று விடுகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மதுரையில் இருந்து கொடைக்கானல் சென்ற 2 அரசு பேருந்துகள் நடுவழியில் நின்றது. இதனால் பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் நடுவழியில் நின்று பேருந்து கிடைக்காமல் தவிர்த்தனர். மேலும் நடுவழியில் நின்ற பேருந்தை பயணிகள் தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் கொடைக்கானல் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.